முழிச்சிருக்கணும்னு கேட்போம். சிவராத்திரிக்கு எதுக்கு முழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்போம். நீ கூட யாரும் சொன்னீங்கல்ல வந்தவொடனே, நீ சிவராத்திரி சாமி எல்லாம் முழிச்சிட்டு இருக்கணும்னு சொன்னீங்கல்ல. சரி சரி பாப்போம் எவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்கீங்க பார்ப்போம் அப்படின்னு. இதெல்லாம் சிவராத்திரிக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்புறம் என்ன, அது என்ன வைகுண்ட ஏகாதேசியா அன்னைக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் பாப்பனர்கள் உருவாக்குன கதை. சரி, சிவராத்திரிக்கு வைகுண்டத்துக்கு முழிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் அப்படியே தர்மவாதியாகவும் தானவாதியாகவும் புண்ணியவானம் மாறிட்டாங்களா என்ன? சொல்லுங்க. அப்படி யாராவது மாறி இருக்காங்களா சாமி? ஆமா, முதல்ல சொர்க்கம் எங்க இருக்குன்னு தெரியுமா? சொர்க்கத்துக்கு அங்க ட்ரெயினும் பிளேன் விட்டுருக்காங்களுக்கும் அப்படி சொயின்னு போயிட போங்கடா. ரெண்டு கருதியுமே நீ வாழ்றதுல தானே இருக்கு. சொர்க்கமும் இங்கதான் இருக்கு, நரகமும் இங்கதான் இருக்கு, எங்கேயும் கிடையாது. நீங்களாம் நினைச்சுக்கிறது சொர்க்கத்துக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவோம், அதெல்லாம் ஒரு கழுதியும் கிடையாது. சொர்க்கமும் நரகமும் நீ வாழ்ற காலத்துலதான் பகிர்ந்து கொடுப்பாங்க. அது கூட நான் ஒரு தடவை பிரிச்சு கொடுத்துருக்கிறேன். நீ வாழ்ற சொர்க்கத்துல கூட, சொர்க்கத்துல வாழ்ற காலம் எத்தனை பர்சன்ட்னு கூட பிரிச்சு கொடுத்துருக்கேன். முதல் நீ ஒரு சுகமான வாழக்கூடிய வாழ்க்கை தருணம், நீ 100 வயசு கூட வாழலாம், பூமியில நடமாடலாம். ஆனா உனக்கு அந்த சுகமான வாழ்க்கை காலம் வெறும் 35 வருஷம் தான். 35 வருஷத்துல பாதி நாள் நீ கழிச்சிடணும். தூங்கிடுவீல்ல, முழிச்சிருக்கிறது எவ்வளவு புரியுதா? 17.5 வருஷம் தான். மொத்தத்துல உன்னுடைய வாழ்க்கை சுகமான அந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு குறைஞ்சபட்ச மகிழ்ச்சி இருக்கணும்னா கூட வெறும் 17.5 வருஷம் தான். நீ 100 வருஷம் இந்த பூமியில நடமாடினா கூட. அதுக்குத்தான் நீங்க ஓடுறீங்க. இந்த 17.5 வருஷம் எப்படி அந்த வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறோம்னு தெரியாம சின்ன வயசுன்னு விட்டுருக்கேன். சின்ன வயசுல இருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் தள்ளிடுவோம். 80 வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னா 20 வருஷம் சரியா? எப்படி விட்டதை பிடிக்க போறேன் 40 வருஷமும் நரகத்திலேயே வாழ்றேன். பிறங்குடி சொர்க்கத்துக்கு போக உனக்கு கிடைக்கிறது 35 வருஷம். இறைவன் உனக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. நீ சொல்ற நரகம் சொர்க்கமா இருந்தா கூட சொர்க்கம்னே வச்சுக்கிருவோமே. அந்த 35 வருஷம் அவன் கொடுத்தது சொர்க்கமா அப்படியே வாழ்றியா, சுகமா வாழ்றியா நீ? சரி, 17.5 வருஷம் கழுது ஒண்ணும் இல்லாம செத்து தொழடான்னு உறங்க, எங்க பாசையில அதுதான் 17.5 வருஷம் செத்து தொழடா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிம்மதியா தூங்கி எந்திருக்கியா? அதுல பாதி நாள் தூக்கம் கெட்டு எப்படி வேதனைப்பட்டு கண்ணீர் வடிச்சு நொம்பலமாயி அதுலயும் பாதியை தொலைச்சுக்கிற. அப்புறம் என்ன சொர்க்கத்துக்கு போறீங்க நீங்க? சாமி, இதெல்லாம் நம்ம எத்தனை முறை பிரிச்சு நடத்தினாலும் இப்ப வளைய விடியும் குண்டாச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டின கதையில தான் இப்படி கூடி சுத்தி எங்க ஆரம்பிக்கிறீங்களோ திருப்பி அங்கேயே வந்து நிக்கிறீங்க. சொர்க்கத்தை நம்ம நேர்ல பார்க்க முடியும். சொர்க்கம் 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 சொல்றீங்க இல்லையா? சொர்க்கம்னா எப்படி இருக்கும்னு நம்மளால பார்க்க முடியும், அதுல இருந்து வாழ முடியும். அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த சுகபோகம் எல்லாம் நம்மளால அனுபவிக்க முடியும். ஆனா யாருமே அதை தேடி எட்டி பிடிக்கிற பழக்கம் யாருக்குமே கிடையாது. பொண்டாட்டி இருந்தா தான் சுகம் கிடைக்குமா? பிள்ளை இருந்தா தான் சந்தோஷம் இருக்குமா? சொந்த வந்த பக்கத்துல இருந்தா தான் நம்ம மகிழ்ச்சியா வாழ்வோமா? உறவினர்கள் எல்லாத்தையும் கூட்டி கும்மாளம் போட்டா தான் நம்ம நல்லவனா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா?
கிடையவே கிடையாது. இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க இணைச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காது, எந்த மகிழ்ச்சியும் கிடைக்காது, இருக்காது, கிடைக்கவே கிடைக்காது. உன் மேல நம்பிக்கை வச்சு எல்லா உறவும் உன்னோட ஆன்மாவோட நீ வச்சுக்கிட்டால், வச்சு பயணம் பண்ணால் மாத்திரம்தான் நீ நினைச்ச சுகம் கிடைக்கும், நீ நினைச்ச சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். ஏன்னா ஆன்மா அதுக்கு தெரியும். இவன் நம்மளை சார்ந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவன் மனநிலையை சார்ந்தோ மாயாவை சார்ந்தோ அவன் பயணம் பண்ணல. அது பொண்ணா இருந்தாலும் சரி, அவனா இருந்தாலும் சரி. அப்போ அது எந்த ஒரு தீய செயலுக்கும் தீய காலம் உங்களை கொண்டுட்டு போகாது, ஒதுங்கிடுவ எல்லாத்துலயும். அப்ப நீ சுகபோகமான வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியில கிடைக்கும் போது அதுதான் உனக்கு. உங்க 2 பேத்துக்கு என்ன வேலை? சரி, 2 பேர் தளத்தில் இங்க வா, ஒன்னா உட்காந்து அப்படிதான் பண்ணுவீங்க.